ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிடியில் ஆக்சுவலாக சாப்டர் 1 முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சாப்டர் 1 என்ன பார்த்தோம்னா ஆக்சுவலாக அதெல்லாம் பாருங்கள். சாப்டர் 1 என்ன பார்த்தோம்னா பிடியில் ஆர்டர் டிகிரி, ஆர்டர்னா டிகிரி என்னன்னு பார்த்தோம். ஸோ எந்த ஒரு ஓடியாக இருந்தாலும் பிடியாக இருந்தாலும் ஆர்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும், டிகிரி வந்து இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்புறம் லீனியர் பிடிஇ, லீனியர் நான் லீனியர் பிடிஇ பார்த்தோமா. அப்புறம் கிளாசிஃபிகேஷனாக பிடிஇ, ஸோ லீனியர் பிடிஇ, செமி லீனியர், குவாஷி லீனியர் அப்படிலாம் பார்த்தோமா. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா பை எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸை எலிமினேட் பண்ணி ஃபார்மேஷனாக பிடிஇ கண்டுபிடிச்சோம், ரைட்டுங்களா. அதுமாரி எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ணி பிடிஇ கண்டுபிடிச்சோம். இது சாப்டர் 1 நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா, என்னோட சிலபஸ் படி. சாப்டர் 2 என்ன பண்ணியிருப்போம்னா அந்த பிடிஇ எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடிஇ எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் பிடிஇ எப்படி சால்வ் பண்ணலாம்னு நம்ம பார்த்தோம். செகண்ட் சாப்டரில் லெக்ராஞ்சியன் ஆக்சிலரி ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் பிடியை சால்வ் பண்ணோம், ரைட்டுங்களா. ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் என்ன, அதே நோட்ஸ் நான் சிலபஸ் கொடுத்துருப்பேன்னா இது கொடுத்துருப்பேன். ஸோ டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பேன், இது எக்ஸாக்ட்னஸ் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பேனா. ஸோ அதுக்கு ரிலேட்டடான இந்த வீடியோஸ் போட்டோன்னா எனக்கு சாப்டர் 2 முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் சாப்டர் 3 or 4 நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, பாருங்க ஆக்சுவலாக டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது பஃபியன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இது இப்படி இருந்தால் அது ரைட்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அப்போ டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட். ஓகே, இசட்டுங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய், கரெக்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கு. பிங்கிறது ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய் இசட், கியூங்கிறது ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய் இசட், ஆர்ங்கிறது ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய் இசட். இந்த மாதிரி எழுத முடிஞ்சதுன்னா இதை தான் எனது டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருக்கோம், முன்னாடியே படிச்சிருப்போம், சரிங்களா. ரைட், காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் படிச்சிருப்போம். ஸோ டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும், கரெக்டுங்களா. ரைட், இப்போ ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ இது ஒரு கொஸ்டின் ஆகிப்போச்சு. அடுத்து என்ன கேட்பாங்கன்னா இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் இன்டெகிரபிலிட்டி. இன்டெகிரபிலிட்டினா என்னன்னா இது ஒரு சொல்யூஷன் இருக்கா, இது ஒரு பிடிஇ தானே. ஸோ இந்த பிடிஇக்கு சொல்யூஷன் இருக்குமா இருக்காதா, ஸோ என்ன கண்டிஷன் இருந்தால் சொல்யூஷன் இருக்கும், அதான் கான்செப்ட். ஸோ இந்த பிடிஇக்கு சொல்யூஷன், அதாவது இன்டெகிரல்ஸ்னாலும் ஒன்று தான், சொல்யூஷனாலும் ஒன்று தான் இங்கே, சரிங்களா. ரைட், அது பின்னாடி கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா. ஸோ இன்டெகிரபிள்னாலும் ஒன்று தான், இன்டெகிரேஷனுக்கு போகாதீங்க. இன்டெகிரல்னா சொல்யூஷன் அர்த்தம், ஓகேங்களா. ரைட், ஸோ இப்போ இந்த இது வந்து என்னென்னா இதுக்கு சொல்யூஷன் இருக்குன்னா என்ன கண்டிஷன், இந்த இது பிங்கிற இந்த பி, கியூங்கிறது இந்த கியூ, ஆருங்கிறது இந்த ஆர். ஸோ இதெல்லாமே பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன் 3 வேரியபிள்ஸ்னால பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணலாம், ஒய் இசட், எக்ஸ் ஒய் இசட் பண்ணலாம். ஸோ இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா இதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி இது ஒரு முக்கியமான கொஸ்டின். டிஆர்பியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். டிஆர்பி பிஜிஎஸ் எழுதுறவங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டின், அவங்க அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை இன்னொரு இதாக அடி வைப்பாங்கன்னா சப்போஸ் இந்த ஒரு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி எழுதுவாங்க, ஓகேங்களா. அதாவது ஏ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் ஈக்குவல் 0, ஓகேங்களா. அதை வந்து நெசசரி கண்டிஷன் ஃபார் இன்டெகிரபிலிட்டி. இது வந்து இதுக்கு சொல்யூஷன் இந்த கண்டிஷன் இருந்தால் இருக்கும், கரெக்டுங்களா. என்ன கண்டிஷன்னா ஏ வெக்டார் டாட் கர்ல் ஏ வெக்டார் டாட் கர்ல் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. ஏ வெக்டார் என்னன்னா இந்த இது கொடுத்துருப்பாங்க தெரியுமா. ஸோ 3 வேரியபிள்ஸ் இருக்கும், 3 வேரியபிள்ஸ் இருக்கும். சர்ஃபேஸ், ஸோ அதை வந்து என்னது, ஸோ ஜென்ரல் பாயிண்ட்ஸாக எழுதலாம், சர்ஃபேஸ், ஓகேங்களா. ஸோ இந்த பிங்கிறது எக்ஸ் ஒய் செட்டில் இருக்கும், கியூங்கிற எக்ஸ் ஒய் செட் இருக்கும், ஆறுங்கிற எக்ஸ் ஒய் செட் இருக்கும். இது ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார், ஒரு சர்ஃபேஸ், சரிங்களா. இப்போ ஏ வெக்டார் டாட் சர்ஃபேஸில் ஒரு வெக்டார், ஓகேங்களா. ரைட், ஸோ இது இப்போ அடுத்து நமக்கு கர்ல் எஃப் நமக்கு என்ன தெரியும், கர்ல். ஸோ கர்ல் எஃப் வெக்டார் நமக்கு என்ன தெரியும், டெல்டா கிராஸ் எஃப் வெக்டார்னு தெரியும். டைவர்ஜென்ஸ் எஃப் வெக்டார் நமக்கு என்ன தெரியும், டெல் டாட் எஃப் வெக்டார்னு தெரியும். இப்போ டெல் ஆப்ரேட்டர் எப்படி இருப்பாருன்னா டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். நம்ம கால்குலஸில் தானே படிச்சிருப்போம், கால்குலஸ் வெக்டார் கால்குலஸில் தான் படிச்சிருப்போம். ஸோ அந்த லாஜிக்கில் எழுதியிருக்கிறேன், சரிங்களா. கர்ல் ஏ வெக்டரை டெல் கிராஸ் ஏ வெக்டர்னு எழுதிட்டேன். ரைட், இப்போ இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், ரெண்டுக்கு டாட் போடுறது 0ன்னு அர்த்தம், ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று ஆர்த்தோகோனல். ஸோ கொஸ்டின் இப்படி கேட்கலாம், இப்படி கொடுக்கலாம், மூணுமே ஈக்குவலண்ட், ஓகேங்களா. ரைட், ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஸோ எந்த புக்கில் பார்த்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், இந்த 2 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் என்ன கண்டிஷன் ஃபார் எக்ஸாக்ட்னஸ். ஸோ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இதில் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், எக்ஸாக்ட் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்னா ஸோ ஃபங்க்ஷன் எம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்
dx plus n of x comma y dy equal to 0. இது ஒரு differential equation. அதாவது differential formula இருக்குன்னா total differential equation in two variable. இது என்னது? is எழுதிருக்கோம்ல ஃபர்ஸ்ட் எழுதிருக்கோம். it is a total differential equation in two variables x and y. ங்கிறது independent variable. It's a dependent variable on x. சரிங்களா? ஸோ இப்படி இருக்குது வந்து டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இது எக்ஸாக்டாக இருக்குமா இருக்காதா? அதுக்கு என்ன கண்டிஷன் நமக்கு தெரியும்? த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எக்ஸாக்ட்னஸ் அங்கேயே படிச்சிருப்போம். ஸோ ஓடியில் த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எக்ஸாக்ட்னஸ். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் எழுத சோம்பேறி தான் போடுவேன். ஸோ எழுதுறதுக்கு எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் இந்த நெசசரி சஃபிஷியன்ட்டு. அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக அதனால சில நேரத்தில் எனக்கு எழுது. ஓகே சரி பார்த்துக்கோம். ஸோ நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் exactness of equation 1. என்ன படிச்சோம்? dou n by dou m by dou y is equal to dou n by dou x equal to 0. ஓகேங்களா? ஸோ நான் ஓடி வந்து இப்போ எக்ஸாக்ட்னா என்னன்னு நம்ம சொல்லணும். எக்ஸாக்ட்னஸ்னா என்னது, இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்னா என்னன்ட்டு நம்ம ஓடியில் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ எனக்கு ஓடியில் எனக்கு சாப்டர் 1 எனக்கு முக்கியமாக உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் உங்களுக்கு தெரியும். அதனால் அதை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அடுத்து வந்து ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதுவும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. என்னன்னா மேக்ஸிமம் 90% தெரியாமல் இருக்கிற டாபிக் வந்து எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக என்னது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னது, அது எங்கேருந்து வந்துச்சு? ஓகேங்களா? இப்போ இன்டெகிரேட்டிவ் ஃபேக்டர்னா என்னது? அப்போ சப்போஸ் நான் எக்ஸாக்டாக இருந்தால் இப்படி இன்டெகிரேட்டிவ் ஃபேக்டராக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தேவைப்படும். ஓகேங்களா? அது நம்ம ஓடி பண்ணும்போது நான் தெளிவாக எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நடத்தும்போது நான் அதை சொல்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு எக்ஸாக்ட்னஸ்னா இதே தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். எக்ஸாக்ட்னஸ்னா அர்த்தம் இதோட பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், இதோட பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போத் ஆர் ஈக்குவலாக இருந்தால் எக்ஸாக்டாக இருக்கும். எக்ஸாக்டாக சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். அதாவது அது ஒரு வேறு விதமாக சொல்லுவோம். அதாவது டிஃபரன்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இது வந்து இப்படி எழுத முடியும்னு அர்த்தம். திஸ் இஸ் கேன் பி ரிட்டன் அஸ் டிஃபரன்ஷியலாக எழுத முடியும். மியூ இப்படின்னு எழுத முடியும். இப்படி எழுதும்போது இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். therefore மியூ இஸ் கான்ஸ்டன்ட் வரும். இதுதான் ஒரிஜினலான கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்கன்னா இது எக்ஸாக்டாக இருந்தால் இந்த மாதிரி எழுதிக்கலான்னு வந்துடும். இப்போ ஒரு ஏதோ ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபரன்ஷியேஷன் 0னா அந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு சொல்கிறது. சரிங்களா? மியூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய். சரிங்களா? அது நம்ம பின்னாடி பார்ப்போம், இப்போதைக்கு வேண்டாம். சரிங்களா? இந்த கண்டிஷன் மட்டும் அதே தான் இங்கே எழுத போகிறோம். நெசசரின்ட்டு இந்த கண்டிஷன் ஃபார் எக்ஸாக்ட்னஸ்னு எழுதியிருக்குமா? அப்போ என்ன பண்ணணும், இந்த சிம்பிளாக இருக்கும். இந்த எழுதி திஸ் வேல்யூ 0. இது எப்போ 0 ஆகும்? இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால். திஸ் வேல்யூ 0, இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அவ்வளோதான். ஸோ இதைத்தான் நம்ம இங்கே எழுதிக்கிறோம். சேம். ஓகேங்களா? இங்கே தான் இதைத்தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது நம்ம பிடியில் எழுதியிருக்கோம், அது ஓடியில் எழுதியிருக்கோம். பிடியில் என்ன வரும்? ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். சரி, ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓடியில் வந்து ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். பிடியில் அப்படி அவசியம் கிடையாது. ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள், நிறைய இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். அப்போது பிடி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆல்சோ ஏ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ப்ரொவைடட் அந்த ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கான்ஸ்டன்டாக ட்ரீட் பண்ணும்போது ஓடிஇ பிகம்ஸ் பிடி, சாரி பிடிஇ பிகம்ஸ் ஓடிஇயாக மாறிடும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ அதான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன அர்த்தம்? இப்போ இந்த டெரிவேட்டிவ்லாம் வராது. அப்போ அந்த இசட்டுங்கிறது 0 ஆகும். 0னா இந்த கண்டிஷன் வந்துடும். இந்த கண்டிஷன் வரும்போது இந்த டெரிவேட்டிவ் 0 ஆகும், இதுன்னு வந்துடும். அப்போ இது சரிங்களா? ஸோ இதோட பர்டிகுலர் கேஸ் தான் இது. ஸோ ஓடியில் எப்படி பண்ணுவோம், பிடியில் எப்படி பண்ணுவோம், புரியுதுங்களா? ரைட். அடுத்து அதான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த இதெல்லாம் இது முக்கியமான கண்டிஷன். இந்த வேல்யூ 0 அண்டு இது மூணுமே இருக்கணும். ஸோ மூணுமே இருந்தால் இது வந்து கண்டிஷன் ஃபார் எக்ஸாக்ட்னஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிஷன் ஃபார் எக்ஸாக்ட்னஸ் பார்த்துக்கோ, முக்கியமானது. இப்போ இதை வச்சு சிம்பிளான ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இது இன்டகிரபிளாக லேர்ன் பண்ணணும். இப்போ இதை இந்த மாதிரி எழுதிக்கலாமா? நம்ம வந்து என்ன, இதை வந்து இந்த மாதிரி ஃபார்மெட்டில் மாற்றி எழுதிட்டு இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா ஸோ இன்டகிரபிள்னு சொல்கிறோம். ஸோ அதான் எழுதியிருப்போம். ஸோ இது பி இந்த மாதிரி எழுதிட்டேன். இது பி, இது கியூ, இது ஆர்னு எடுத்துட்டேன்னா ஸோ இப்போ இந்த கண்டிஷனை 0ன்னு சொல்லணும். இந்த கண்டிஷன் எழுதிட்டு 0ன்னு சொல்லணும். இப்போ அப்படியே பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடி அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா 0 வந்துடும். தஃபோர்
இதுக்கு வந்து என்னது சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? பட் எக்ஸாக்ட்னஸ் வருமா? வராது. எக்ஸாக்ட்னஸ் அர்த்தம் இந்த ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கணும், இது ரெண்டு சேமாக இருக்கணும், இது ரெண்டு சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டு சேமாக இல்லை. ஸோ அதனால் இது வந்து நாட் எக்ஸாக்ட் டிஃபரெண்ட். இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஒரு நமக்கு ஓடியில் நமக்கு எக்ஸாக்ட்னஸ் கண்டுபிடிக்க தெரியும், பிடியில் எக்ஸாக்ட்னஸ் வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேங்களா? சார் இன்டகிரபிளா இல்லையான்னு மேக்ஸிமம் இன்டகிரபிளாக தான் இருக்கும். சரி பார்ப்போம். இன்டகிரபிளா இல்லையான்னு கேட்குறது ஒரு கொஸ்டின், அப்புறம் இந்த எக்ஸாக்டாக இல்லையான்னு கேட்குறது இன்னொரு கொஸ்டின். அப்புறம் அதை சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா இப்போ பாரு, இது என்ன ஆக்சுவலாக இதுனா இந்த கொடுத்துருக்காங்களா, இது வந்து ரொம்ப ட்ரிக்கியாக நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, யூஸ்வல் மெத்தடில் சால்வ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா இது கொடுத்துருக்காங்களா, ஸோ என்ன பண்ணுறேன்னா ஒய் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கிறேன். ஒய் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும்? இந்த மாதிரி கிடைக்கும். மறுபடியும் எக்ஸால் டிவைட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதை இந்த மாதிரி எழுத முடியுமா? டி ஆஃப் ஆக்சுவலாக இதை வந்து டோட்டல் டெரிவேட்டிவாக எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? இதை வந்து இந்த ஃபங்க்ஷனை செப்பரேட் பண்ணிவிட்டு இதை டிஃபரன்ஷியலாக எழுதிக்கலாம். டோட்டல் டிஃபரன்ஷியல் எழுதிக்கலாம். இதை டோட்டல் டிஃபரன்ஷியல் இன் டூ வேரியபிள் எழுதிக்கலாம். முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணலாமா? டேக் இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இன்டெக்ரல் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் கேன்சல் ஆயிரும். ஒய் பை இசட் பை ஒய்னு வந்துடும். இசட் பை ஒய்யா, ஒய் எக்ஸில் இருக்கு, எக்ஸ். ஓகே, எக்ஸ் பை ஒய்னு வந்துடும். இதை வந்து லாக் இசட் வந்துடும். இங்கே இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் வந்து லாக் ஏன்னு எடுத்துகிட்டு இதை கொண்டு போயிடலாம். ஸோ இதான் இது இதை சால்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சொல்யூஷன். ஸோ இதுதான் ட்ரிக்கியான கான்செப்ட். ஆக்சுவலாக என்னென்னா இதில் என்ன நடந்திருக்குன்னா, ஆக்சுவலாக இது வந்து நான் எக்ஸாக்டாக இருந்திருக்கும். அப்போது இந்த 1 பை என்ன பண்ணியிருக்கீங்கன்னா 1 பை ஒய் ஸ்கொயர் வந்து அடிஷனலாக மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. 1 பை ஒய் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணும்போது இது எக்ஸாக்டாக மாறிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? இது வந்து இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்னு ஓடியில் சொல்லியிருப்போம். இங்கேயும் தான் சொல்ல போகிறோம். இந்த 1 பை ஒய் ஸ்கொயர் வந்து என்னென்னா இதோட இந்த டிஃபரன்ஷியல் பிடியோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். சரி, இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி மாறிடுச்சு. அப்போ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்க, ரைட். அடுத்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பாருங்கள். இப்படி இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக எல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இதுக்கு இன்டகிரபிளாக இல்லையான்னு ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஒன்று பண்ணிக்கோங்க. சரிங்களா? எக்ஸாக்டாக இல்லையான்னு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது மட்டும் தான் என்னோட வேலை. ஸோ இப்படி கொடுத்துட்டாங்களா, இதை என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி எழுதிக்கலாமா? யூவி படிச்சிருக்கும்ல, இது இந்த இதை இப்படி எழுதிக்கலாமா? யூவி எக்ஸை வச்சுட்டு ஒய்யை பண்ணால் டிஒய், ஒய்யை வச்சுட்டு இந்த ரெண்டு டேர்மை இப்படி எழுதிக்கலாம். இது எழுதியாச்சு. இப்போது இதை இன்டெகிரேட் பண்ண முடியுமா? ஸோ இன்டெகிரேட் பண்ண டேக் இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ். அப்போ எக்ஸ் ஒய் செட்டில் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ இந்த டெக்னிக் தெரியணும். இதான் எங்கள் பிரச்சனை. அடுத்து பாருங்கள், இது இப்படி கொடுத்துருக்காங்களா? ஸோ என்ன பண்ணுறேன்னா இது எக்ஸ் ஸ்கொயராக டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த டேர்ம் வச்சு இப்போ இது என்ன வரும்? யூ பை வின்னு வந்துடுமா? யூ பை வின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் இன்டெகிரேட் பண்ணும்போது வேரியபிள் செப்பரபிள் ஆகிடுச்சு, இன்டெகிரபிள் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. நம்ம ஈஸியாக நான் இன்டெகிரேட் பண்ணிடலாம். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஆக்சுவலாக வேரியபிள் செப்பரபிள் ஆகலை. இப்போ வந்து அந்த டோட்டல் டிஃபரன்ஷியலாக நம்ம கொண்டு வரணும். ஸோ ஓகே, என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ் இசட்டா, ஸோ இசட்டால் டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகே, இப்படி ஆமாம் பண்ணும்போது இங்கே என்ன, இது வந்து வேரியபிள் செப்பரபிள் ஆயிடுச்சு. எக்ஸில் ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்குது, டிஎக்ஸ் ஃபங்க்ஷன் ஒயில் இருக்குது. ஓகே, அப்போது டேக் இன்டெக்ரல் பண்ணால் நம்ம ஈஸியாக அந்த ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பாரு இப்படி கொடுத்துட்டாங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், டிவைட் பை எக்ஸ் ஒய் இசட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மாறிடும். இப்போ இது வேரியபிள் செப்பரபிளாக மாறிடும். அப்போ டேக் இன்டெக்ரல் அண்ட் போத் சைட்ஸ். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இப்படி இருக்காங்களா? இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண, டேக் இன்டெக்ரல் அண்ட் போத் சைட்ஸ். இது என்னது ஃபார்முலா? நமக்கு என்ன தெரியும்? இன்டெக்ரல் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வரும். சைன் வர்ஸ் எக்ஸ்ன்னு தெரியும். அதே நேரத்தில் ஜென்ரல் 1 பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வரும். சைன் வர்ஸ் எக்ஸ் பை ஏன்னு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணால் முடிஞ்சிச்சு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே என்ன, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இன்டெக்ரல் 1 பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணால் நமக்கு இது ஈஸியாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஈஸியான, உங்களுக்கு இது ஈஸியாக தெரியும், இது பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கியான கொஸ்டின் தான் உங்களுக்கு கஷ்டம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். புதுசாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்படி கொடுத்துருக்காங்க, சால்வ் இப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இது பாருங்கள், ஒய் செட்டு டிஎக்ஸ் இதெல்லாம் என்னது ஒரு டேர்மாக ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. மிச்சம் இதெல்லாம் தனியாக எழுதிட்டேன். இதில் எக்ஸ் டிஎக்ஸ் தனியாக போட்டாச்சு. மறுபடியும் இது இந்த மாதிரி நான் செப்பரேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதை நான் இப்படி எழுதிக்கலாமா? டி ஆஃப் எக்ஸ், இந்த 3 டேர்ம்ஸ்க்கு இப்படி எழுதிக்கலாமா? டி ஆஃப் எக்ஸ் ஒய் என்ன பண்ணியிருப்போம்? எக்ஸை வச்சுட்டு இது ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம். அப்போ ஒய் வந்துடும். ஓகேங்களா?
அதே மாதிரி இதை எப்படி எழுதிக்கலாம், இதை அப்படி எழுதியாச்சு, இதை நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். அப்போது டேக்கிங் இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இது இப்படி எழுதுறது தான் கான்செப்ட். இது எப்படி ஏன் இப்படி எழுதுகிறோம், ஃபஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 இது ஏன் இப்படி எழுதுகிறோம் அது ஒன்று, அது மட்டும் தெரிஞ்சாச்சுன்னா போதும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுகிறோம், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இல்லை முக்கியமான ட்ரிக்கியான கான்செப்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு உடனே சம்முக்கு ஆன்சர் வராது, நீங்கள் சம்மு போட போட உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? ஸோ உடனே இதுக்கு வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். இது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன ஐடியா வரணும்னா இது தெரியணும். இப்போ எக்ஸு டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ்ன்னு எழுதியாச்சுன்னா இதை டிஎக்ஸ்ஒய்ன்னு எழுத முடியுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது எப்படின்னா டி ஆஃப் எக்ஸ் பை ஒய்ன்னு எழுத முடியணும். அதே மாதிரி ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய் பை ஒய் ஸ்கொயர்னா இதை டி ஆஃப் எக்ஸ் பை ஒய் இந்த மாதிரி எழுதலாம்னு தெரிஞ்சாச்சுன்னா இது ஈஸியாக வந்துடும், ஓகேங்களா? இதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக் நீங்கள் தெரிஞ்சு வச்சுன்னா போதும். மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே மேக்ஸிமம் சம்மு கொடுப்பாங்க, இதெல்லாம் முக்கியமானது. இதுக்குள்ளேயே பண்ணால் போதும், ஓகேங்களா? ரைட், இதை நான் இந்த மாதிரி எழுதிக்கலாமா, இந்த 2 டைமை கம்பைன் பண்ணி இப்படி எழுதிக்கலாம், ரைட்டா? எழுதிக்கலாம். ஸோ டேக் இன்டெக்ரல் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வேரியபிள் செப்பரபிளாகவே இருக்குது, அப்போ டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணால் முடிஞ்சிடும். அடுத்து இது பாருங்கள், ஸோ ஒரு நல்ல ட்ரிக்கியான கொஷின்ஸ். எக்ஸ் டிஎக்ஸ் ஒய் டிஒய் இதெல்லாம் ஒரு டைமை கன்சிடர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அடுத்து இதெல்லாம் ஒரு 3 டைம், அதாவது 3 குரூப்பாக நான் பிரிச்சுக்கிறேன், சரிங்களா? அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ 3 குரூப்பாக அதை பிரிச்சுட்டேன். பிரிச்சுட்டதுக்கப்புறம் என்ன வந்துடும்னா இது வேரியபிள் செப்பரபிள் ஆயிரும், இது வேரியபிள் செப்பரபிள். இதை வந்து 2ஐயும் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி எழுதியாச்சு. இந்த 2ஐயும் கம்பைன் பண்ணி எழுதிட்டதுக்கப்புறம் டேக் இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ் போட்டு தான் நமக்கு ஆன்சர் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கொஷின்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ஆர்டர் நான் லீனியர் பீடியை சால்வ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.